ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஎன்எம் கிளாஸ் 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ மிதவாதிகள் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். இதில் வந்து பயங்கரவாதிகள், ஓகேவா? ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஸோ பகத்சிங் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆயுத புரட்சி அப்படிங்கிறது ஒரு கருவி தான், அதற்கு பின்னால் பொருளாதார முறையையும் அரசாங்க அதிகாரத்தையும் மாற்ற முடியும் அப்படிங்கிற மக்களின் மன உறுதி உள்ளது. ஸோ மனிதன் சுரண்டும் ஆட்சியை அகற்றி சுயாட்சி பெறும் முழு உரிமையையும் நாம் பெறணும் அப்படின்னு சொன்னது யாருன்னா பகத்சிங் அவர்கள், ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டண்டானது, தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் பயங்கரவாதிகள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ தென்னிந்திய கிளர்ச்சி, வேலூர் கிளர்ச்சி, உட்புற எதிர்ப்புகள், பெருங்கிளர்ச்சி, ஸோ இது எல்லாமே வந்து பிரிட்டிஷாருக்கு எதிராக நம்ம இந்தியன்ஸ் மேற்கொண்ட ஒரு வன்முறை கிளர்ச்சிகள் தான். இந்த கிளர்ச்சிகளெல்லாம் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இராணுவத்தை வச்சு அடக்கியிருப்பாங்க. ஸோ இதோட ஒரு விளைவு தான் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்தியர்களோட எல்லாரோட மனசுலையும் ஓகே, அந்நிய ஆட்சிக்கு நம்ம வந்து கண்டிப்பாக அகெயின்ஸ்டாக தான் இருக்கும், அவங்கள இந்தியா விட்டு விரட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து தோன்றி இருக்கும். அண்ட் மகாராஷ்டிரத்தில் அந்த டைமில் வந்து கொள்ளை நோய் அப்படிங்கிறது பட்டிருக்கும். ஸோ இது நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம். அந்த டைமில் வந்து பிரிட்டிஷ்காரங்க பெருசாக ஆக்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு கோபமாக இருந்திருக்கும். அதே டைமில் கர்சன் வந்து வங்க பிரிவினை அப்படிங்கிறத கொண்டு வருவார். ஸோ அது இன்னுமே ஒரு தீவிரவாதம் அப்படிங்கிறத தலை தூக்க செஞ்சுருக்கும். ஸோ அந்த 1905 தான் வந்து அந்த டைம்லேருந்தே ஆரம்பித்து 1907 சூரத் காங்கிரஸ் செஷனில் வந்து ஸ்பிளிட் அப் ஆகிருப்பாங்க. ஸோ இதே போல் தான் சுதேசி இயக்கம், சாத்வீக போராட்டமும், ஒடுக்கப்பட்டமை, பயங்கரவாதிகள், புரட்சிவாதிகள் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொள்ள காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெரரிஸ்ட் அப்படி இல்லைனா ரெவல்யூஷனரிஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லலாம். அண்ட் இவங்க வந்து ஒரு மாறுபட்ட முரண்பாடுகள் கருத்துக்கள் தங்களுக்குள்ளே இருந்தாலும் மிதவாதிகளும் தீவிரவாதிகளாகட்டும் வன்முறையில் வந்து ஈடுபடலை, ஓகேவா? ஓகே, இப்போ இவங்களோட நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, பயங்கரவாதிகள் அவங்களோட முக்கிய நோக்கம் வந்து இந்தியாவை பிரிட்டனோட பிடியிலேருந்து விடுவிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு மெயின் அப்ஜெக்டிவாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து ஆரம்ப காலத்திலே இதுதான் இருந்திருக்கும். அண்ட் வன்முறை வழி, ஸோ பயங்கரவாதிகள் துப்பாக்கி தத்துவத்தில் நம்பிக்கை கொண்டவங்களாக இருந்தாங்க. ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபாரின்லலாம் போய் ட்ரைனிங் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே கூட வந்து நம்ம வாஞ்சிநாதன் இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கு நீலகண்ட பிரம்மச்சாரி அறிமுகமாவார். அது மூலமாக வாவேசு அவர் வந்து அந்த பயிற்சிகள் அப்படிங்கிறது கொடுத்து அந்த ப்ரௌனிங் துப்பாக்கி மூலமாக சுட்டுக் கொள்வார். ஸோ ஆங்கிலேயர்களை அந்த மாதிரி வன்முறையில் கொன்று இந்தியாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு நோக்கமாக இருந்திருக்கும், ஓகேவா? ஸோ அதே போல் கொரில்லா போர்கள் அப்படிங்கிறதுல ஈடுபட்டு இருப்பாங்க, மறைஞ்சிருந்து தாக்குறது அதெல்லாம். அண்டு வன்முறை கிளர்ச்சியை ஊக்குவித்தல், ஆட்சிக்கு எதிராக கிளர்ந்தெழுதல், அரசியல் கொலை, கொரில்லா போர், அரசாங்க சொத்தை அழித்தல், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. இப்போ அரசியல் கொலைகள், ஸோ பயங்கரவாதிகள் அரசியல் கொலை முயற்சிகளை மேற்கொண்டிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, வங்காள லெப்டினன்ட் கவர்னராக இருந்த சர் ஆண்ட்ரூ ஃப்ரேசர், ஓகேவா? ஸோ இவர் வந்து ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெயினை வந்து வெடிகுண்டு வச்சு தகர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணியிருப்பாங்க. இது எப்போ நடந்திருக்கும்? 1907 டிசம்பர் 6 வந்து நடந்திருக்கும். அதே போல் டாக்கா மாவட்டத்தோட மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்த பிசி ஆலன், ஓகேவா? ஸோ அவர் வந்து கைத்துப்பாக்கியால் சுடப்பட்டு அவருமே படுகாயம் அடைஞ்சிருப்பார். இது வந்து டிசம்பர் 23, எல்லாமே அந்த 1907 சூரத் ஸ்பிளிட்டுக்கு அப்புறமா அந்த ஒரே டைமில் நடந்த விஷயங்கள் தான் இது எல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வங்காள லெப்டினன்ட் கவர்னர், அதுக்கப்புறம் டாக்கா மாவட்ட மேஜிஸ்ட்ரேட், திருப்பி வங்காள ராஜதானி மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்த கிங்ஸ்ஃபோர்ட். ஸோ அவரை தான் கொலை செய்ய ட்ரை பண்ணுவாங்க. பட் அவருக்கு பதிலாக தவறுதலாக அந்த வண்டியில் போன ஃபிங்லே கென்னடி, அவரது மனைவி, மகள், இவங்கெல்லாம் இறந்துருவாங்க, ஓகேவா? 1908 ஏப்ரல் 30. ஸோ இந்த புகைவண்டி தகர்ப்பு முறையிலிருந்து தப்பிய ஆண்ட்ரூ ஃப்ரேசரை ஜிஜேந்திரநாத் ராய் சௌத்ரி அப்படிங்கிற மாணவர் வந்து பயங்கரமாக தாக்கியிருப்பார். ஸோ கணேஷ் சவார்கர் கைது செய்யப்பட காரணமாக இருந்த கர்சன் வில்லி, இவரை வந்து இந்திய பயங்கரவாதி மதன்லால் திங்ரா வந்து லண்டனில் கொலை பண்ணியிருப்பார். 1901 நடந்திருக்கும். இது முன்னாடியே நடந்தது. அண்ட் இந்திய வைஸ்ராய் மின்டோ பிரபுவும் அவரது மனைவியும் அகமதாபாத்தில் கோச் வண்டியில் போயிட்டுருப்பாங்க. அந்த டைம்லேயும் அவங்க மீது குண்டுகள் அப்படிங்கிறது வீசப்பட்டிருக்கும். ஸோ நாசிர் கலெக்டர் ஜாக்சன் ஒரு பிராமண இளைஞரால் சுட்டு கொல்லப்பட்டிருப்பார். அதே மாதத்தில் அம்பாலா துணை கமிஷனருக்கும் ஒரு வெடிகுண்டு பார்சல் அப்படிங்கிறது அனுப்பப்பட்டிருக்கும், ஓகேவா? ஸோ வங்காள குற்றத்துறை மாவட்ட துணை போலீஸ் அதிகாரியாக இருந்த கான் பகதூர் ஷம்சுல் ஆலம் கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அண்ட் தமிழ்நாட்டில் மணியாச்சி சந்திப்பில் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டராக இருந்த ஆஷ் துரையை
யார் கொன்னாங்க? வாஞ்சிநாதன் சுட்டு கொண்டு இருப்பார். ஸோ அதுதான் நமக்கு நல்லா தெரிஞ்சது. 1911 ஜூன் 17 சுட்டு கொண்டு இருப்பார். ஸோ புதிய வைஸ்ராயாக இருந்த ஹார்டிஞ்ச் பிரபு இந்தியாவில் புதிய தலைநகரான டெல்லி நகரில் யானை மீதை வந்து நுழைந்த போது அவர் மேலேயும் வெடிகுண்டு அப்படிங்கிறது வீசப்பட்டது. பட் அவர் தப்பிச்சிருவார். அவரோட உதவியாளர் வந்து அதில் கொல்லப்படுவார். இந்த மாதிரி நிறைய கொலை முயற்சிகள் அப்படிங்கிறத பயங்கரவாதிகள் ஸ்டார்டிங் பீரியட்லேயே ஏறெடுத்தாங்க. ஸோ அதில் அவங்க குறி வச்சவங்க சாகாமல் அவங்க கூட இருந்தவங்க நிறைய பேர் அதனால் பாதிக்கப்பட்டாங்க. ஓகேவா? ஸோ ரகசிய அமைப்புகள். ஸோ பயங்கரவாதிகள் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான விஷயங்களில் ஈடுபட்டனால என்ன அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தலைமறைவாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டாங்க. அண்டு இதுக்காக தான் ரகசிய அமைப்புகள் அப்படிங்கிறது தொடங்கப்படுது. ஸோ அபினவ் பாரத் சங்கம். இந்த அபினவ் பாரத் சங்கம் அப்படிங்கிறது V.T. சவார்கர் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் வந்து 1904 அபினவ பாரத சங்கம் அப்படிங்கிறத தோற்றுவிக்கிறாரு. இது வந்து மகாராஷ்டிரத்தில் இருந்த ஒரு பிரதான ரகசிய அமைப்பு. ஸோ சவார்கரோட இளைய சகோதரர் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கணேஷ் சவார்கர். ஸோ நம்ம இங்கே பார்த்துருப்போம், கணேஷ் சவார்கர் கைது செய்யப்பட காரணமாக இருந்த யார்? கர்சன் வில்லி. ஸோ கர்சன் வில்லியை மதன்லால் திங்ரா வந்து கொன்னிருப்பார் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ அந்த கணேஷ் சவார்கர் யாருன்னா V.D. சவார்கரோட தம்பி. ஸோ இத்தாலி விடுதலை போராட்ட வீரரான மேஜியின் சுயசரிதையின் 2000 பிரதிகள் எடுத்து மக்களிடையே விநியோகம் செய்தவர் யார் அப்படின்னா கணேஷ் சவார்கர் தான். அண்ட் வீர சவார்கர் லண்டனில் இருந்துகிட்டே தானியங்கி கைத்துப்பாக்கிகள் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் இங்கே வந்து அனுப்பி வச்சுருப்பார் இந்த சங்கத்துக்கு. ஸோ கணேஷ் சவார்கர் மீது சதி குற்றம் அப்படிங்கிறது சாற்றப்பட்டு கைது செய்யப்பட்டுருவார். இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நாசிக் சதி வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? அப்போ நாசிக் சதி வழக்கு யாரோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டால் கணேஷ் சவார்கரோட தொடர்புடையது. அடுத்தது குவாலியரில் இயங்கி வந்த நவபாரத் சங்கம். ஸோ அபினவ பாரத் சங்கம் பார்த்தோம். இது வந்து குவாலியரில் இருந்த நவபாரத் சங்கம். ஸோ இந்த சங்கமும் வன்முறை கிளர்ச்சியின் மூலமாக இந்திய விடுதலைக்காக போராடி வந்திருக்கும். 22 பிராமண உறுப்பினர்கள் மீது இதில் வந்து வழக்கு தொடர்ந்து தண்டிச்சிருப்பாங்க. ஓகேவா? அபினவ பாரத சங்கத்தோடு இந்த நவபாரத் சங்கமும் இணைஞ்சி செயல்பட்டுச்சு. அடுத்தது பார்த்தோன்னா அனுசீலன் சமிதி. ஸோ அனுசீலன் சமிதி, யுகாந்தர் கட்சி, இது வந்து வங்காளத்தோட பலம் வாய்ந்த ரகசிய அமைப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த அனுசீலன் சமிதியோட குறிக்கோள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திய விமோச்சனம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்தியாவை பிரிட்டிஷ்டேருந்து எப்படியாவது மீட்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட குறிக்கோளாக இருந்தது. ஸோ பி மித்தர் அப்படிங்கிறவரால் துவங்கப்பட்ட இந்த சங்கம் டாக்காவை தலைமையிடமாக கொண்டு மொத்தம் ஒரு 500 பிரான்ச்சஸோடு செயல்படுது. ஓகே? ஸோ அப்போ அனுசீலன் சமிதி எதை தலைமையிடமாக கொண்டு இருந்துச்சு அப்படின்னா டாக்கா. அண்ட் இதை தொடங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி மிட்டர். ஓகேவா? ஸோ நமக்கு புக்கில் வந்து வேறு நேம் கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது முராரி புகார் தோட்ட இல்லத்தில் வெடிகுண்டு வெடிமுருந்து மையம் அப்படிங்கிறது துவங்கப்பட்டிருக்கும். பிரபுல்லா சக்கி, குதிராம் போஸ், அதுக்கப்புறம் முசாஃபு தலைமை மாநில நீதிபதி கிம் ஃபோர்ட்டை கொல்றதுக்காக வெடிகுண்டு வீசியிருப்பாங்க. பட் அது தவறி போய் அந்த வண்டியிலேருந்து 2 லேடிஸ் வந்து செத்துருப்பாங்க. ஸோ இது இவங்க செத்ததும் பிரபுல்லா சக்கி என்ன பண்ணியிருப்பாரு? பயந்து போய் தற்கொலை பண்ணியிருப்பாரு. அண்டு குதிராம் போஸ் வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி தூக்கில் போட்டிருப்பாங்க. ஓகே? ஸோ இது 1908 ஏப்ரல் 30 நடந்திருக்கும். அண்ட் அரவிந்த் கோஷ் உட்பட 34 பேர் மீது சதி குற்றம் அப்படிங்கிறது சாட்டப்பட்டிருக்கும். ஸோ வழக்கு விசாரணையில் அரசாங்க வக்கீல், போலீஸ் அதிகாரி இவங்க எல்லாருமே நீதிமன்ற வளாகத்திலேயே சுட்டு கொல்லப்பட்டிருப்பாங்க. புரட்சியாளர்களை காட்டி கொடுத்தவங்க யாருன்னா நரேந்திர கோசேன், கலைலால் தத்தா, சத்யன் போஸ். ஓகேவா? இவங்களையுமே அந்த சிறை வளாகத்திலேயே கொன்று இருப்பாங்க. அடுத்தது யுகாந்தர் கட்சி. ஸோ இந்த யுகாந்தர் கட்சி அப்படிங்கிறது கல்கத்தாவை ஒரு பேஸ் இதாக கொண்டு செயல்பட்டது தான். அண்ட் அரவிந்த கோஷோட இளைய சகோதரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிந்தகுமார் கோஷ். ஓகேவா? ஸோ இவர் வந்து இந்த கட்சியில் ரொம்ப தீவிரமாக இருந்திருப்பார். ஹேமச்சந்திர தாஸ் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் வந்து இக்கட்சியின் சார்பாக மேற்கு ஐரோப்பாவுக்கு சென்று நாடு கடத்தப்பட்ட ரஷ்ய புரட்சியாளர்களோடு தொடர்பு கொண்டு வெடிகுண்டுகளை உற்பத்தி செய்யும் முறைகளை கற்றுட்டு வந்திருப்பார். ஓகே? அப்போ யுகந்தர் கட்சி அப்படிங்கிறது கல்கத்தாவை பேஸாக கொண்டு செயல்பட்டது. அரவிந்த கோஷோட பிரதர் யாருன்னா பரிந்தர் கோஷ். அவர் தான் வந்து இந்த யுகந்தர் கட்சியில் ரொம்ப தீவிரமாக இருந்திருப்பார். அண்ட் ஹேமச்சந்திர தாஸ் இதுக்காக போய் வெடிகுண்டு தயாரிக்கலாம் கற்றுட்டு வந்திருப்பார். பயங்கரவாதிகளோட இயக்கம் நசுக்கப்படல்.
ஸோ கல்கத்தாவில் இருந்த பஞ்சாப் படைப்பிரிவினரை கலகம் செய்யுமாறு ஊக்குவித்தனர். யார்? இந்த பயங்கரவாதிகள் எல்லாரும். 1915 வட இந்தியாவின் 5 இடங்களில் இராணுவ கிளர்ச்சிக்காக முன்னேற்பாடுகள் அப்படிங்கிறது செய்யப்படுது. ஸோ இதில் தீவிரமாக இருந்தது யாருன்னா ராஷ்பிகாரி கோஷ். ஓகேவா? ஸோ ஆனால் அந்த திட்டம் அப்படிங்கிறது வெற்றி பெறலை. ஏன்னா கூடயே எட்டப்பன் மாதிரியான நிறைய பேர் இருந்தாங்க, போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சங்கங்களோட முக்கிய தலைவர்களாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பி கோஷ், தத், ஹேமச்சந்திர தாஸ், பானர்ஜி, ஜே பானர்ஜி, பிபி தாஸ் இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மக்களோட ஆதரவின்மை, தீர்மானிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த செயல் திட்டமின்மை, இந்த காரணங்களால் இந்த அமைப்புகள் எல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கும். ஸோ வெளிநாடுகளில் இந்திய விடுதலை போராட்டம், ரகசிய சங்கங்கள் 20ஆம் நூற்றாண்டோட துவக்கத்தில் இருந்தே மிதவாதிகள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் எல்லாம் தங்கள் இயக்கத்துக்கு ஆதரவு தேடும் பொருட்டு வெளிநாடுகளோட தொடர்பு வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ பயங்கரவாதிகள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ், ஜப்பான், ஜெர்மனி, அமெரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு போய் அங்கே ரகசிய சங்கங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அமைச்சு செயல்பட்டு இருப்பாங்க. ஸோ இந்திய சுயாட்சி சங்கம், சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஹோம் ரூல். ஓகேவா? ஸோ இது தொடங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா இருக்கார் இல்லையா? ஸோ அவர் தான் லண்டனில் 1905 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அவர் நடத்தின ஒரு பத்திரிகையோட பேர் தான் த இந்தியன் சோஷியலிஜிஸ்ட். ஓகேவா? சமூகவியலாளர். ஓகே, ஸோ சமூகவியலாளர் அப்படிங்கிற பத்திரிகையை தொடங்கினது யார் அப்படின்னா ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா. ஸோ வர்மாவுடைய இந்திய இல்லம் பிரிட்டிஷ் பல்கலைக்கழகங்களோட இந்திய மாணவர்களுக்கு புகலிடமாக இருந்ததோடு இல்லாமல் பயங்கரவாதிகளுக்கும் புரட்சி மையமாகவும் செயல்பட்டிருக்கும். ஸோ இந்தியாவிலேருந்து மேல் படிப்புக்கு இங்கிலாந்து போன வி.டி. சவார்கர் இவர் இந்திய இல்லத்தில் சேர்ந்து வர்மாவோட நெருங்கிய கூட்டாளியாக மாறியிருப்பார். ஸோ பாரிஸ் குழு அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரான்ஸுக்கு போன இந்திய பயங்கரவாதிகள். ஸோ இவங்க பாரிஸ் குழு அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தி செயல்படுறாங்க. 1907 அவங்க நடத்தின சர்வதேச சமூகவியலாளர் மாநாடு, இன்டர்நேஷ்னல் சோஷியாலஜிஸ்ட் கான்ஃபரன்ஸ், அது காமா அம்மையாரும் சர்தார் சிங் ராணாவும் பாரிஸ்லேருந்து போய் அதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? ஸோ இந்த மாநாட்டில் தான் இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றியவர் யார் அப்படின்னா காமா, மேடம் காமா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவங்க. ஸோ பெர்லினில் இந்திய விடுதலை குழு அப்படிங்கிற ஒன்றும் அமைக்கப்படுது. வீரேந்திரநாத் சட்டோபாத்யாவும் ஹர்தயாலும் அக்குழுவோட தீவிர உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அடுத்தது கதார் இயக்கம். ஸோ கதார் அப்படின்னா கிளர்ச்சி அப்படிங்கிறது பொருள். கதார் இயக்கம் வட அமெரிக்காவை பேஸாக வச்சு தான் இயங்கிட்டுருக்கும். பகவான் சிங்கும் லாலா ஹர்தயால் இவங்க தான் இந்த இயக்கத்தோட 2 பில்லர்ஸ் முக்கியமானவங்க. அண்ட் பகவான் சிங் அப்படிங்கிறவர் ஒரு சீக்கிய மதகுரு. ஓகே, ஸோ பாரிஸ் குழு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரான்ஸுக்கு போன இந்திய பயங்கரவாதிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த பாரிஸ் குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிறாங்க. ஸோ 1907 இவங்க சர்வதேச சமூகவியலாளர் மாநாடு அப்படிங்கிற ஒன்றையும் நடத்துகிறாங்க. ஓகே, ஸோ இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். காமா அம்மையார் தான் இதில் கொடியெல்லாம் ஏற்றி வைப்பாங்க அப்படின்னு. ஸோ கதார் இயக்கம் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, ஃபைன். ஸோ இந்த கதார் இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா லாலா ஹர்தயால், ஸோ அவரும் இன்னொருத்தர்னா பகவான் சிங், இவங்க 2 பேர் தான் இந்த இயக்கத்தோட ஒரு முக்கியமான தூண்களா பில்லர்ஸாக இருந்திருப்பாங்க. கதார் அப்படின்னா கிளர்ச்சி அப்படிங்கிறதும் பார்த்தோம். ஸோ லாலா ஹர்தயால் நாடு கடத்தப்பட்டவர். ஓகேவா? இவர் 1911 ஏப்ரலில் கலிஃபோர்னியாவுக்கு போய் அங்கேருந்து ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக ஒர்க் பண்ணுறாரு. 1912 டிசம்பர் 23 இந்திய வைஸ்ராயாக இருந்த ஹார்டிஞ்ச் பிரபு இருக்கிறார் இல்லையா? ஸோ அவர் கொலை செய்யப்பட்ட நிகழ்ச்சி அப்படிங்கிறது இவரை ரொம்பவே ஊக்குவிக்குது. ஸோ அந்த நிகழ்ச்சியை பாராட்டி யுகாந்தர் சர்க்குலர் அப்படிங்கிற ஒரு துண்டு பிரச்சாரத்தை அச்சிட்டு வெளியிடுறாரு. அப்போ யுகாந்தர் சர்க்குலர் அப்படிங்கிற ப்ரௌச்சர் அச்சிட்டு வெளியிட்டது யார் அப்படின்னா நம்ம லாலா ஹர்தயால். ஓகேவா? ஸோ அடுத்தது ஆயுத கிளர்ச்சி திட்டம். ஸோ ஹர்தயாலோட தலைமையில் தான் இந்தியாவுக்கு ஆதரவாக வன்முறை புரட்சி இயக்கம் அப்படிங்கிறது சூடு பிடிக்குது. 1913 மே மாதத்தில் போர்ட்லேண்டில் ஹிந்தி சங்கம், ஓகேவா, ஹிந்தி அசோசியேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த சங்கத்தோட முதல் கூட்டம் அப்படிங்கிறது கன்ஷிராம் தலைமையில் கன்ஷிராமோட இல்லத்தில் நடக்குது. அப்போ ஹிந்தி அசோசியேஷனோட முதல் கூட்டம் நடந்த இடம் எதுனா கன்ஷிராமோட வீடு. அண்ட் அந்த கூட்டத்தில் ஹர்தயால் தன்னோட ஆயுத கிளர்ச்சி திட்டம் அப்படிங்கிறத பற்றி அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ அதில் என்ன பாயிண்ட்ஸ் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார் அப்படின்னா ஃபஸ்ட்டு அமெரிக்கா அளிக்கும் சுதந்திரத்தை பயன்படுத்தி பிரிட்டனுக்கு எதிராக நம்ம போர் புரியணும் அப்படிங்கிறது. அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா விடுதலை அடைஞ்சாதான் அமெரிக்காவில் இந்தியர்கள் சமமாக நடத்தப்படுவாங்க அப்படிங்கிறது.
தேர்டு வந்து இந்தியாவில் வறுமைக்கு காரணமான பிரிட்டிஷ் ஆட்சியை ஆயுத கிளர்ச்சி மூலமாக அகற்றணும். ஃபோர்த் வந்து இந்த திட்டத்தை இந்திய மக்கள் மற்றும் இந்திய இராணுவ வீரர்களிடையே பரப்பி அவங்களோட சப்போர்ட் அண்டு பங்கேற்பையும் நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹர்தயாலோட ஆயுத கிளர்ச்சி திட்டம் அப்படிங்கிறது அமெரிக்க வாழ் இந்திய குடியேறிகளிடம் ஒரு உற்சாக வரவேற்பை வாங்கியிருக்கும். ஸோ இதுக்காக செயற்குழு அப்படிங்கிறதும் அமைக்கப்பட்டுச்சு. அண்ட் இந்த திட்டத்தை நடைமுறை பிரச்சாரம் செய்வதற்கு கதார் அப்படிங்கிற ஒரு வார இதழ் துவங்கப்பட்டிருக்கும். ஓகே, கதார் அப்படிங்கிற வார இதழ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரான்சிஸ்கோவில் யுகாந்தர் ஆசிரமம் நிறுவப்பட்டது. ஸோ இந்த நகரம் தான் கதார் இயக்கத்தோட தலைமையகமாக திகழ்ந்திருக்கும். பிரான்சிஸ்கோ அப்படிங்கிறது தான் கதார் இயக்கத்தின் தலைமையகம். இங்கே நிறைய கூட்டங்கள் அப்படிங்கிறது நடந்துச்சு. அண்ட் சீக்கியர்கள்ட்ட தான் இது வந்து பெரும்பான்மையான ஆதரவு அப்படிங்கிறத பெற்றிருக்கும். அடுத்தது கதார் வார இதழ். ஸோ அமெரிக்காலேருந்து தான் இந்த கதார் வார இதழை வெளியிட்டாங்கன்னு பார்த்தோம். அண்டு இது வந்து ஆயுத புரட்சியோட இயக்கத்தின் பிரச்சார பீரங்கியாக பயன்படுத்தப்பட்டுச்சு. 1919 நவம்பர் 1 கதார் இதழ் உருது மொழியிலையும் டிசம்பர் 9 குர்முகி அப்படிங்கிற லாங்குவேஜ்லேயும் வெளியிடப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ உருது குர்முகி ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாமே வந்து சீக்கியர்களோட தொடர்புடையது தான். அண்டு கதார் இயக்கத்தோட ஒரு இதழோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய ஆட்சியை பிரிட்டிஷார் வந்து நம்ம மேலே ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து அகற்றணும், அவங்களோட அடக்குமுறையை மாற்றணும் அப்படிங்கிறது தான் முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. அண்டு கதார் இதழ் அப்படிங்கிறது வட அமெரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்கள் மட்டும் இல்லாமல் பிலிப்பைன்ஸ், ஹாங்காய், சைனா இந்த நாடுகள்கிட்டையும் வந்து சென்றடைஞ்சிச்சு. ஸோ இவர்களிடம் ஆயுத கிளர்ச்சியின் மூலம் இந்தியாவிலிருந்து அந்நிய ஆட்சியை அகற்றிவிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையையும் இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு காமகாட்டமாரு நிகழ்ச்சி. ஸோ காமகாட்டமாரு அப்படிங்கிற பெயருடைய ஒரு கப்பல் இந்தியர்களெல்லாம் ஏற்றிட்டு 1914 மார்ச்சில் வான்கூவர் அப்படிங்கிற துறைமுகத்தை அடைஞ்சிருக்கும். ஸோ இதில் குர்தீப் சிங் அப்படிங்கிற சிங்கப்பூரில் வாழ்ந்த ஒரு ஒப்பந்தக்காரர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, கிழக்கு தென்கிழக்கு ஆசிய நாட்டில் இந்த இந்தியர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வான்கூவருக்கு போகிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறத மேற்கொள்கிறாரு. யார்? குர்தீப் சிங். ஸோ 376 இந்திய பயணிகளோட இந்த காமகாட்டமாரு வான்கூவர் துறைமுகத்தை அடையுது. ஆனால் கனடா அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, யாரும் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணிடுறாங்க. ஸோ இது கனடாவில் இருந்த இந்தியர்கள் மத்தியில் ஒரு பெரும் பதட்டத்தை ஏற்படுத்துது. இதுக்காக நிறைய கூட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டன, ஃபண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க. ஸோ அமெரிக்க வாழ் இந்தியர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராகவும் போராட தயாராக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களும் இந்த கூட்டங்களில் சொல்லப்பட்டுச்சு. ஸோ இதன் விளைவாக தான் என்னாச்சு அப்படின்னா, இந்தியாவில் ஆயுத கிளர்ச்சி பரவக்கூடிய ஒரு ஆபத்து அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ எவ்வளவு இது பண்ணியும் அந்த காமகாட்டமாரு அப்படிங்கிற கப்பல் அது வந்து வான்கூவர் துறைமுகத்தை விட்டு வெளியேற்றப்பட்டுச்சு. ஸோ அந்த வெளியேற்றப்பட்ட படகு என்ன பண்ணுதுன்னா, கல்கத்தாவை அடுத்த பட்ச்பட் அப்படிங்கிற இடத்தை அடைகிறப்ப அங்கே வந்து காவல்துறையினருக்கும் இந்த மக்களுக்கும் இடையில் வந்து போர் அப்படிங்கிறது மோதல் ஏற்படுது. ஸோ இதில் 18 பயணிகள் கொல்லப்படுறாங்க, 202 பேர் கைது செய்யப்பட்டாங்க, மற்றவங்கெல்லாம் எப்படியோ தப்பிச்சு போயிட்டாங்க. ஸோ இந்த டைமில் தான் என்ன ஆகுது, நமக்கு 1914 வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த ஆயுத கிளர்ச்சியாளர்கள் எல்லாம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு புது திட்டம் அப்படிங்கிறத தீட்டுறாங்க. கிளர்ச்சியின் வீழ்ச்சி அப்படின்னு பார்த்தோன்னா, கதார் இயக்க தலைவர்கள் இந்தியாவுக்கு திரும்பி இந்திய இராணுவ வீரர்களோட துணையோட பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக ஆயுத புரட்சி செய்ய திட்டமிட்டிருப்பாங்க. அதன்படி வெளிநாடுகளில் வந்து இந்திய புரட்சியாளர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இதை வந்து இந்திய அரசாங்கம் வந்து இந்தியா திரும்பினரை விழிப்போட கண்காணிச்சிருக்கோம். ஓகேவா, ஒரு அவேர்னஸோடு இருந்திருப்பாங்க. அண்ட் பஞ்சாபுக்குள் நுழைந்த புரட்சியாளர்களுக்கு எதிர்பார்த்த ஆதரவு அப்படிங்கிறது கிடச்சிருக்காரு. ஓகேவா, ஸோ வங்காள புரட்சியாளர் ராஷ்பிகாரி கோஷ் பஞ்சாபுக்கு வந்த கதார் இயக்கத்துக்கு தலைமை தாங்க முன் வந்திருப்பார் 1915 ஜான்வரியில். ஸோ பிரிட்டிஷ் ஆட்சியை எப்படியாச்சும் அகற்றணும் அப்படின்னும் பிரச்சாரம் பண்ணியிருப்பார். லாலா ஹர்தயால் வந்து ஸோ இது வந்து ஆல்ரெடி அதே பேஜ் தான் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் தான் சுபாஷ் சந்திர போஸுக்கு இந்திய தேசிய இராணுவத்தோட தளபதி பொறுப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ராஷ்பிகாரி கோஷ் ஆயுத கிளர்ச்சிக்காக கதார் இயக்கத்து அமைப்புக்கு ஒரு வடிவம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாரு. ஸோ அவங்க வந்து நிறைய பகுதிகளில் இருந்து இராணுவ முகாம்களோட தொடர்பு கொண்டிருப்பாங்க.
February 19 ஆயுத கிளர்ச்சி செய்யவும் திட்டமிட்டிருப்பாங்க. ஸோ ராஷ்பிகாரி போஸ் வந்து தப்பியிருப்பார். சதி குற்றத்துக்காக 45 கிளர்ச்சியாளர்களுக்கு மரண தண்டனை அப்படிங்கிறதும் வழங்கப்பட்டிருக்கும். சிலருக்கு சிறை தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த லெசன். ஸோ இதில் ஆல்ரெடி பார்த்த எல்லா விஷயங்களும் இதில் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபைன். அதுதான் வந்து மதிப்பீடு. ஸோ இதுதான் வந்து பயங்கரவாதிகளை பற்றினது. ஸோ பயங்கரவாதிகள் வந்து யார் யாரை கொன்னாங்க ஸ்டார்டிங்கில் இருந்து அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லாலா ஹர்தயால் அவரோட அமைப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆயுத கிளர்ச்சி திட்டம். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அடுத்தது முஸ்லீம் லீக். ஸோ முஸ்லீம் லீக் வந்து 1906 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதையும் இந்த இதிலையே பார்த்துடலாம், இந்த வீடியோலையே. ஏன்னா சீக்கிரம் முடிக்கணும் இல்லையா, எக்ஸாமுக்கு சீக்கிரம் வந்துருச்சு அதனால். ஸோ முஸ்லீம் லீக் 1906 இதை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் ஆட்சி அகன்று விட்டால் இந்துக்கள் முஸ்லீம்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவர். ஸோ நமது உயிருக்கும் உடைமைக்கும் மானத்துக்கும் அபாயம் உண்டாகும் அப்படின்னு சொன்னது யாருன்னா விஹூர் உல் ஹல்க் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருப்பார். ஸோ 6 நூற்றாண்டுகளாக இந்தியாவை ஆட்சி செய்த பரம்பரையினரின் வழித்தோன்றல் தான் யாருன்னா முஸ்லீம்கள். ஸோ நமக்கு தெரியும், மொஹல்ஸ் ஆகட்டும், ஸோ டெல்லி சுல்தானியர்களாகட்டும், ஸோ இவங்களுக்கு அப்புறமா இந்த முஸ்லீம்கள் அப்படிங்கிறவங்க இந்தியாவுக்குள்ளே வந்திருப்பாங்க. அண்ட் அவுரங்கசீப்புக்கு பின்னர் முகலாய பேரரசு அப்படிங்கிறது சிதறி போயிருக்கும். ஸோ முகலாயர்களது இடத்தை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினப்போ முஸ்லீம்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை எதிர்த்தாங்க. அந்த எதிர்ப்பு தான் 1857 கிளர்ச்சி எப்போ தீவிரமாக வெளிப்பட்டுச்சு. ஸோ அந்த கிளர்ச்சி அப்படியே அடக்கப்பட்டதோடு ஆங்கில அரசு முஸ்லீம்களை பழியும் வாங்கியிருப்பாங்க. அண்ட் முஸ்லீம்கள் வந்து பாகுபாடு காட்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த டைமில் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் தான் இருந்திருப்பாங்க. அண்ட் அவர்கள் இராணுவத்திலிருந்தும் அரசு துறைகளில் இருந்தும் ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இதனால் அவங்க வந்து காலப்போக்கில் ஒரு எக்கனாமிக்கல் வைஸாகவும் சரி, எஜுகேஷனல் வைஸாகவும் சரி ரொம்பவே பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த டைமில் தான் நமக்கு தெரியும் 1875 பீரியடில் வந்து சையத் அகமது கான் அலிகார் இயக்கம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி பிரிட்டிஷோட ஆதரவு இருந்தால் தான் எதையுமே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவில் அவங்களோட ஆதரவை திரட்டுறதுக்கு யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பார். ஸோ அது எல்லாத்தையுமே இங்கிலீஷ் லாங்குவேஜில் ப்ரீச் பண்ணியிருப்பார். ஸோ இங்கிலீஷில் இருந்ததை உருது மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார், இந்த சயின்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ அறிவியல் கழகம் அப்படிங்கிறத தொடங்கியிருப்பார். இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அண்ட் தூண்டப்பட்ட சிறுபான்மையினர் முஸ்லீம்களோட இந்த தேக்க நிலை வந்து ரொம்ப நாள் நீடிக்கலை. ஏன்னா அவங்களும் நிறைய மேம்பாடு அப்படிங்கிறது அடைய தொடங்கினாங்க. வில்லியம் ஹண்டிங், ஸோ அவர் எழுதின இந்திய முசல்மான்கள் 1871 ஒரு புக் எழுதுகிறாரு வில்லியம் ஹண்டர், இந்திய முசல்மான்கள். ஸோ இதில் வந்து முஸ்லீம்களோட அவல நிலை அப்படிங்கிறத பற்றியும் அவங்களோட முன்னேற்றத்தில் அரசு எந்த மாதிரியாக ஆர்வம் காட்டணும் அப்படிங்கிற பற்றியும் ஒரு விரிவாக எழுதியிருப்பார். ஸோ இதை நன்கு பயன்படுத்தி கொண்டவர் தான் நான் சொன்ன மாதிரி சையத் அகமது கான். ஸோ அவர் வந்து அலிகாரில் முகமது ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். பின்னாட்களில் அது யூனிவர்சிட்டியாக மாறி இருக்கும். ஸோ இஸ்லாமியத்தை பற்றி மட்டும் அவங்க கற்பிக்காமல் அல்ல ஆங்கில கல்வி, அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் பற்றியும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ சையத் அகமது கானால் ஊக்குவிக்கப்பட்ட இந்த அலிகார் முஸ்லீம்கள் முஸ்லீம் கல்வி காங்கிரஸ் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ அதுவே பின்னால் முஸ்லீம் கல்வி மாநாடு, முஸ்லீம் எஜுகேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இது இந்திய தேசிய காங்கிரஸாரின் ஒரு நேர் அமைப்பு. ஓகேவா? அண்ட் முஸ்லீம் லீக் அமைக்கப்படுறதுக்கு முன்னாடியே இதுதான் முஸ்லீம்களின் நலனுக்காக பாடுபட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் கூடும் போதெல்லாம் முஸ்லீம் கல்வி மாநாடும் கூடுவது வழக்கமாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் 1888 ஆகஸ்டில் சையத் அகமது அலிகாரில் ஐக்கிய இந்திய நாட்டு பற்றுடையோர் சங்கம், யுனைடெட் இந்தியன் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் ஏற்படுத்தப்படுது. ஓகேவா? ஸோ இது இயர் முக்கியம், என்ன அமைச்சாங்க அப்படிங்கிறது முக்கியம். சட்டமன்றம், உள்ளாட்சி நிறுவனம் இது எல்லாமே முஸ்லீம்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னும் இந்த நிறுவனங்களுக்கு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு பிரத்யேகமாக முஸ்லீம் தனி தொகுதிகள் வேணும் அப்படின்னும் சையத் அகமது வந்து சொல்கிறாரு. அண்ட் இதுதான் வந்து முஸ்லீம் பிரிவினைக்காக விதைக்கப்பட்ட ஒரு விதை அப்படின்னு ஃபஸ்ட்டாக. இப்போ வங்க பிரிவினையும் முஸ்லீமும். ஸோ வங்க பிரிவினை அப்படிங்கிறது தெரியும், மெயினாக முஸ்லீம்ஸையும் ஹிந்துவையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கர்சனால் கொண்டு வரப்பட்ட ஒரு முறை தான் வந்து இந்த வங்க பிரிவினை இல்லையா, 1905. பட் இதில் முஸ்லீம்ஸ் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டியிருக்க மாட்டாங்க. முஸ்லீம் தலைவர்கள் இந்த தலைவர்களுடன் இணைந்து வங்க பிரிவினையை எதிர்த்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ
முஸ்லீம் இன உணர்வை தூண்டிவிட்டு வங்க பிரிவினைக்கு ஆதரவாக வங்காள முஸ்லீம்களை திசை திருப்பினர். அதில் வெற்றியும் பெற்றார். டாக்காவிலிருந்து முஸ்லீம் நிலச்சுவான்தாரர்களும் கற்றோரும் அரசாங்க பதவிகளில் இருந்தவங்களும் வங்க பிரிவினையை ஆதரிச்சிருப்பாங்க. அண்ட் கிழக்கு வங்காள அசாமின் லெப்டினன்ட் கவர்னராக இருந்த பாம்ப்லி ஃபுல்லர் அப்படிங்கிற ஒரு ஃபுல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து வங்க பிரிவினைக்கு எகெயின்ஸ்டாக அந்த ஹிந்துக்களெல்லாம் அடக்கி பிரிவினை ஆதரித்த முஸ்லீம்களை வந்து ஊக்குவிச்சிருப்பார். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் தான் தனி கிழக்கு வங்காள மாநிலம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் சிம்லா குழு அப்படின்னு எடுத்துட்டோன்னா 1906 இந்திய விவகார செயலர் மார்லி பிரபு இருக்கார் இல்லையா, அவர் இந்திய சட்டமன்றங்கள் சீர்திருத்தப்பட போவதை பற்றி ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு. அந்த அறிவிப்பு காங்கிரஸோட மக்களாட்சி கோரிக்கைக்கு கொடுக்கப்பட்ட சலுகை அப்படின்னு சொல்லி முஸ்லீம் தலைவர்களும் நினச்சிருப்பாங்க. ஸோ முஸ்லீம்களுக்கு போதிய சட்ட பாதுகாப்பு அப்படிங்கிறது இல்லாட்டியும் இந்துக்கள் பெரும்பான்மையினராக இருக்கக்கூடிய சமுதாயத்தில் முஸ்லீம்களுக்கு நீதி கிடைக்காது அப்படிங்கிறத அவங்க ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாங்க. ஸோ முஸ்லீம் தலைவர்களாக இருந்த ஆகா கான் தலைமையில் முஸ்லீம் தூதுக்குழு அப்படிங்கிறது இந்திய வைஸ்ராய் மார்லி பிரபுவை சிம்லாவில் சந்தித்து சில பரிசீலனைகள் அப்படிங்கிறத வைக்கிறாங்க. ஸோ என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முஸ்லீம்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், தனி தொகுதிகள் உருவாக்கப்படணும், அரசாங்க பணியில் இடஒதுக்கீடு கொடுக்கணும், முஸ்லீம் பல்கலைக்கழகங்களுக்கு நிதி எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும், வைசிராயோட ஆட்சிக்குழுவுக்கு உறுப்பினர்களை நியமிக்கையில் அதில் முஸ்லீம்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் மின்டோ மார்லி ரிஃபார்ம் 1909 வந்தப்போ முஸ்லீம்ஸ்க்கு வந்து தனி எலக்ட்ரல் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ முஸ்லீம் லீக் இந்திய வைஸ்ராயை சந்தித்த தூதுக்குழுவினரில் ஒருவரான நவாப் சலீமுல்லா இவர் வந்து ஒரு சுற்றறிக்கையை நவம்பர் 6 வெளியிடுறாரு. அதில் அகில இந்திய முஸ்லீம் மாநாடு அமைப்பு அப்படிங்கிற ஒன்று ஏற்படணும், ஸோ அது ஏற்பட வேண்டிய அவசியம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் வெளியிடுறாரு. ஸோ முஸ்லீம் பிரதிநிதிகள் டாக்காவில் கூடி சலீமுல்லா கூறிய யோசனைகள் எல்லாம் பரிசீலிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவர் சொன்னது ஓகேவா, இது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள் நடக்குது. ஸோ அதோட முடிவாக அகில இந்திய முஸ்லீம் லீக் ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது 1906 டிசம்பர் 30 துவங்கப்படுது. அப்போ இது துவங்குறதுக்கு காரணமாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நவாப் சலீமுல்லா. ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். இப்போது இதோட நோக்கங்கள் என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு முஸ்லீம்ஸ் வந்து விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கணும். செகண்ட் வந்து முஸ்லீம்களோட விருப்பங்கள் இன்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்களுக்கு எடுத்து சொல்லணும். அண்ட் முஸ்லீம்களோட உரிமைகளை பாதுகாக்கணும். முஸ்லீம்கள் பிற சமூகத்தினருடைய நட்புறவோடு இருக்கணும். இதுதான் வந்து ஒரு முக்கிய நோக்கமாக இருந்திருக்கும். அண்ட் முஸ்லீம் லீக்கோட முதல் மாநாடு அமிர்தசரத்தில் 1907 கூடியிருக்கும். ஓகேவா? இதுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்க அப்படின்னா சர் சையத் அலி இமாம் அப்படிங்கிறவர் தலைமை தாங்கியிருப்பார். ஸோ இந்த லீகின் அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. துவக்கத்தில் 400 உறுப்பினர்களை லீக்கில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணப்படுது. அண்ட் சட்டமன்றங்களிலும் அரசாங்க பணிகளிலும் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு, வைஸ்ராயின் ஆட்சிக்குழுவில் பெரும்பான்மை சமூகத்திற்கு சமமான இடங்கள் முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகளும் வைக்கப்படுது. ஸோ ஆகா கான் முஸ்லீம் லீக்கோட நிரந்தர தலைவர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. லீக்கின் கிளைகள் பிற மாநிலங்கள்லையும் துவங்கப்படுது, லண்டன்லையும் ஆரம்பித்தாங்க. 1959 நான் சொன்ன மாதிரி மின்டோ மார்லி ரிஃபார்மில் தான் முஸ்லீம்ஸ்க்கு வந்து தனி எலக்ட்ரல் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது. ஸோ இதில் வந்து முஸ்லீம் லீக் வெற்றி பெற்றுட்டாங்க. அடுத்தது தேசிய முஸ்லீம்கள். இந்திய முஸ்லீம் தலைவர்கள் அனைவரும் முஸ்லீம் லீக்கை ஆதரிக்கவில்லை. அவர்கள் தேசிய முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. ஓகேவா? உதாரணமாக முகமது அலி ஜின்னா வந்து லீக்கில் சேரவே இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த பிரிவினை அப்படிங்கிறது பிடிக்கவே இல்லை. பட் அவர் தான் பின்னால் பாகிஸ்தான் அப்படிங்கிறது பிரிகிறதுக்கு முக்கிய ரீசனாக இருந்திருப்பார். அண்டு முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தி அவர் முஸ்லீம்களுக்குன்னு சொல்லி பிரத்யேக பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற லீக்கோட கோரிக்கையை வந்து கடுமையாக எதிர்த்திருப்பார். ஸோ நிறைய முஸ்லீம் தலைவர்கள் வந்து அந்த டைமில் இருந்திருப்பாங்க. நமக்கே தெரியும், நவாப் சையது முகமது ஆகட்டும், மௌலானி ஷிப்லி நைலிமானி, மௌலானி முகமது அலி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், சையத் வாசிர், ஹசன் இமாம், ஹக்கீம் அஜ்மல் கான். ஸோ இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க. யாருமே முஸ்லீம் லீக்கில் சேராத ஒரு பிரபல முஸ்லீம் தலைவர்களாக இருந்திருப்பாங்க. அப்போது இது கூட கொஷினாக கேட்கலாம். ஸோ முஸ்லீம் லீக்கில் யாரெல்லாம் இருந்தாங்க இல்லை அப்படிங்கிறது கூட ஸோ பார்த்துக்கோங்க. ஜமைத் உல்லாமா ஹிந்த் அப்படிங்கிற ஒரு போட்டி அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் முஸ்லீம்களில் காங்கிரஸில் சேர்க்கறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது.
ஸோ முஸ்லீம் லீகும் காங்கிரஸும், முஸ்லீம் லீக் ஸ்டார்ட் பண்ணப்போ காங்கிரஸின் அரசியல் விரோத அமைப்பாக தான் அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அரசாங்கம் வங்க பிரிவினை வாபஸ் வாங்கியது முஸ்லீம் லீக்குக்கு ஒரு பேரிடியாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் தேசிய முஸ்லீம் தலைவர்களோட செல்வாக்கு, ஜமைத்துல்லாமா, ஹிந்தின் நடவடிக்கைகள் இதுவும் முஸ்லீம் லீக்கோட நோக்கிலும் போக்கிலும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஸோ லீகின் அரசியல் அமைப்பில் மாற்றங்கள் அப்படிங்கிறது 1913 வாக்கில் செய்யப்பட்டிருக்கும். ஸோ தன்னாட்சியே இந்தியாவின் குறிக்கோள் அப்படிங்கிறத லீகும் ஏற்றுக்கொண்டது. அண்ட் அதையே கராச்சி காங்கிரஸ் திரும்ப சொல்லியிருப்பாங்க 1913. ஸோ துருக்கி இத்தாலிய போரிலும் ஃபால்கன் போரிலும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் போக்கில் அதிருப்தி அடைந்த லீக் முஸ்லீம்கள் காங்கிரஸோட ரொம்பவே நெருக்கமாக இருந்திருப்பாங்க. 1916 லக்னோ காங்கிரஸில் செய்து கொள்ளப்பட்ட இந்த காங்கிரஸ் லீக் உடன்பாட்டில் அவ்விரு அமைப்புகளுக்கிடையான இணக்கம் அப்படிங்கிறது இன்னும் அதிகரிக்குது. ஸோ அந்த 1916க்கு அப்புறமா ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு 1919 ஒத்துழையாமை இயக்கம் ஸ்டார்ட் பண்ணப்போ இந்து முஸ்லீம் ஒற்றுமை அப்படிங்கிறது அதோட உச்சக்கட்டத்தை எட்டியது. ஸோ அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்திருப்பாங்க. ஸோ ஆர்ச்பால்ட் என்பவரும் வைஸ்ராய் மின்டோ பிரபுவின் அந்தரங்க செயலாளராக இருந்த டன்லப் ஸ்மித் அவங்களும் எடுத்துக்கொண்ட முயற்சியால் தான் ஆகா கான் தலைமையில் முஸ்லீம் தலைவர்களின் தூதுக்குழு வைஸ்ராயை சிம்லாவில் சந்தித்து பேசினர். ஸோ இதில் 62 மில்லியன் முஸ்லீம்கள் அரச துரோக இந்துக்களிடமிருந்து பிரிக்கப்பட்டு விடுவர் அப்படிங்கிறதுல திருப்தி அடைந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கலாச்சார சமய சமுதாய வரலாற்று அரசியல் வேறுபாடுகளின் விளைவே லீகின் தோற்றம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ முஸ்லீம் லீக் தோன்றிய அதே வருஷம் அகில இந்திய இந்து மகாசபையும் அமைக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியம். அகில இந்திய இந்து மகாசபை 1906 தான். ஸோ முஸ்லீம் லீக் அமைச்சப்பவே அதையும் அமைச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் முஸ்லீம் லீக் 1906 பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அடுத்தது மின்டோ மார்லி ரிஃபார்ம் 1909. ஸோ இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.